ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே ஜீசஸ் கேஷ் மிஷன் ஊழியத்தின் சார்பிலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஊழியமானது இந்த மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 10 நாட்களும் அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் செய்த அதிசயங்கள் ஏராளமானது. அது சொல்ல முடியாத அளவிற்கு அதிகமானது. சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த நன்மைக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவோம் என்று 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் கூட இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தை குறித்த காரியங்களிலே நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலும் எனக்கு பின்பாக இந்த பிளக்ஸிலே இந்த அருமையான தரிசனங்கள் இருப்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு ஒரு ஊழியத்தினுடைய தரிசன தலைப்பாகிய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1ஆம் தேதியிலே இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்துடைய வசனத்தை மையமாக வைத்து நான் பிரசங்கித்திருந்தேன். இந்த நாளிலே அவனுடைய கிருபையினால் இந்த அருமையான நேரத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த தரிசனங்களை முதலாவது நான் பகிர்ந்து கொண்டு கர்த்தர் கொடுத்த தரிசன ஊழியத்தினுடைய தலைப்பு வசனத்தையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த அருமையான இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியமானது 2 பகுதியாக இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்து செயல்பட்டு வருகிறோம். ஒரு பகுதியானது மாற்றுத்திறனாளிகள், கண் தெரியாதோர் மத்தியிலையும், தகப்பன் தாய் கைவிடப்பட்ட மக்கள் மத்தியிலையும், ஏழை எளிய பிள்ளைகளுக்கு மாதாந்தோறும் ஒரு 2000 ரூபாய் அடங்கிய மளிகை பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர் மாதாந்தோறும் காணிக்கை கொடுத்து தாங்குவது. எதற்காக நாங்கள் இதை கரங்களில் எடுத்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுத்து விட்டால் அவன் ஏதோ ஒரு காரியத்தை செலவு செய்து விடுவான். ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் உணவு தேவை, தங்க இருக்குவதற்கு ஒரு இடம் தேவை, உடுக்க உடை. இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய அத்தியாவசியம். ஒருவேளை இருக்கிற இடத்தையும் உடையும் கொடுக்க ஒரு சூழ்நிலை என்றாலும் உணவு கொடுத்து விட்டால் மாதந்தோறும் 2000 ரூபாய்க்கு நாம் மளிகை பொருட்கள் கொடுப்போமானால் அதிலே கிட்டத்தட்ட 10-15 அரிசி அதில் வருகிறது. அவர்கள் அங்கே அந்த ஆகாரத்தை உட்கொண்டு விட்டால் அவர்கள் நிச்சயம் வாழ்ந்து விடுவார்கள். யாரிடத்திலையும் கரம் நீட்ட மாட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ கண் தெரியாத பிள்ளைகள் நீங்கள் பார்ப்பீர்களானால் ரயில்வே ஸ்டேஷன்லே, ரயிலிலே அவர்கள் 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் அவர்கள் கரங்களை நீட்டுறதை நாம் பார்க்க முடிகிறது. இல்லை என்றால் ஏதோ விதத்திலே தொழில் செய்கிறார்கள், நல்லதுதான். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய நிலைமை, அதை அவங்க தடுமாறி கஷ்டப்பட்டு போறாங்க. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் கண்டறிந்து மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த ஜீசஸ் கேஷ் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இன்னொரு பகுதியாக மிஷினரி பணியை நாங்கள் கரங்களில் எடுத்திருக்கிறோம். இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் அறியாத நெருக்க நிறைந்த மாநிலங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நீங்கள் இந்த சைடு பார்ப்பீங்க, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு மிஷினரிகளை அனுப்ப நாங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய ஊழியத்துக்காக அதிகமாய் செபியுங்கள். தேவை நிறைந்த ஜெபம் தேவை நிறைந்த ஒரு கால சூழ்நிலையும், பொருளாதார பண தேவைகள் நிறைந்த ஒரு கால சூழ்நிலை ஊழியத்தை தொடங்கி இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, ஊழியத்தை தொடங்கின காலங்கள் ஒருவேளை சொற்ப காலங்களாக இருந்தால் என்ன காரியங்கள் எல்லாம் இதில் செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான குடும்பத்திற்கு, பெருமாள் என்று சொல்லி ஒரு அருமையான குடும்பத்திற்கு திருநெல்வேலியிலே நாங்கள் முதலாவது தொடங்கி மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அப்படி வீட்டுக்கு போகும்போது நான் கண்ட காட்சியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மிகவும் ஏழ்மையான ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த சிறு தம்பி மிக ஏழ்மையான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. அப்பொழுது அந்த அருமையான தம்பி அந்த வாங்கி கொடுத்த மளிகை ஜாமானை கொடுத்த உடனே ஒரு கார்த்தை கேட்டார். என்ன கேட்டார் என்றால், நீங்கள் இதை மாதந்தோறும் வாங்கி தருவீர்களா? அப்பொழுதுதான் எங்களுடைய தரிசனமானது எங்களுடைய இருதயத்துகள் ஆழமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அடியன் போய் கண்டு பார்த்து அங்கே கொடுத்தேன். திருநெல்வேலி பகுதியிலே தங்கராஜ் என்று சொன்ன அருமையான பார்வையற்ற அருமையான சகோதரர் அங்கே இருக்கிறார். அவர் அங்கிருந்து இன்றைக்கு நிறைய தகவல் கொடுக்கிறார். இதுவரை 15 குடும்பங்களுக்கு தேவை என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அவங்க முறைப்படி லெட்டர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சீக்கிரத்திலே கொடுக்க வேண்டும். இந்த மாதத்திலே வைத்த தரிசனங்கள் என்ன, இந்த வருஷத்திலே வைத்த தரிசனம் என்னவென்றால் 50 பிள்ளைகளுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளோ கண் பார்வையற்றவர்களுக்கோ 50 பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். 10 மிஷினரிகளை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். விஷயமாக 5 முழு நேர ஊழியக்காரர்களை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வருட தரிசன திட்டங்கள் நிறைவேற வேண்டும். தொடங்கி கர்த்தருடைய கிருபையினாலே அழகான பிரயாணங்கள், அநேக கூடுகைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் நாம மேம்படுவதாக. இந்த யூடியூப் வாயிலாகவும் இந்த ஊழியமானது கர்த்தருடைய கிருபையினாலே அது கிருபையாக நடக்க தேவன் தந்த யூடியூப் ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக வருகிற ஏப்ரல் 15
15ஆம் தேதி இந்த ஊழியத்தில் பாடல் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அடியன் எழுதின ஒரு பாடல் ஷூட்டிங் முடிந்து ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த பாடல் வெளியிட இருக்கிறோம். அழிவில் நின்று காத்தீர் என்ற பாடல். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விரைவில் அது உங்களுடைய கரங்களுக்கு வந்து சேரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிறு ஜெபத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். விஷயமாக ஊழியத்திற்கு என்று சொன்ன அறிமுகங்கள். ஊழியம்னா அதுக்கு அறிமுகம் தேவை. அதையும் அடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி ஒரு அறிமுகம், நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, எப்படி நடக்கிறது என்ற ஒரு அறிமுகமும் நாங்கள் கரங்களிலே பெற்றிருக்கிறோம். ஒரு 10 நாட்களுக்குள்ளாக கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் அநேக அற்புதங்கள் வழியாய் நடத்துகிறார். எங்கள் உங்களுடைய தனி ஜபத்திலே இந்த ஊழியத்துக்காக செபியுங்கள். அடியனுக்காக, அடியின் குடும்பத்துக்காக, அடியன் மாத்திரமல்ல, அடியனுடைய அநேக கிரியோன்கள், அநேக சகோதர சகோதரிகள் பிரயாணம் செய்கிறார்கள். பாடல் குழு உண்டு, மீடியா குழு உண்டு. இதில் இணைந்து செய்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல தரிசனத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தரிசனம் இல்லாமல் ஊழியம் இல்லை. ஆண்டவரே, அன்றைக்கு மோசேக்கு முன்பாய் ஒரு தரிசனத்தை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு மோசேயை நீர் உருவாக்கினீர். அடியனுக்கும் 15 ஆண்டுகளுக்கும் மேலாய் ஊழிய பாதைகளை நீர் கற்றுக் கொடுத்தவர்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கல்வி என்பது அல்ல, அன்று நீர் கொடுக்கிற தரிசனமே விளையிற பெற்றது. அந்த தரிசனத்தை நாங்கள் எடுத்து செல்ல இயேசு பார்த்துக் கொள்வார். ஊழியத்தோடு இணைகிற, ஜெபிக்கிற, காணிக்க கொடுத்து தாங்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதுவரை காணிக்க கொடுத்து தாங்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வேலையை நான் நிறைவு செய்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 28ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இங்கே கானானிய ஸ்திரீயை குறித்து இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. கடந்த மாதம் நான் ஒரு உபவாச கூடையில் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த ஊழியத்துக்கு ஒரு வசனத்தை எதிர்பார்த்தேன். ஊழியத்துக்கு பெயரை கொடுத்து விட்டாலும் ஒரு வசனத்துக்கு கீழாக இந்த ஊழியத்தை கொண்டு போக வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்தார். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. அந்த வசனத்தை கையில் எடுத்திலிருந்து அநேக அற்புதங்களை அவர் செய்து வருகிறார். அந்த அற்புதங்களை பின் நாட்களிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். இங்கே கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே அவருடைய மகள் ஒரு கொடிய வேதனையில் இருக்கிறார். மரணத்தின் தழுவிலே போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்யும் போது அநேக அற்புதங்களை செய்கிறார். எவருடைய மகள் மரித்து போய்விடுகிறார். அந்த மகளை உயிரோடு எழுப்புகிறார். அங்கே 100க்கு அதிபதியை பார்க்கிறோம். தன் வேலைக்காரன் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், மிகவும் வியாதிப்பட்டு மரண அருகில் இருக்கும் போது 100க்கு அதிபதியும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், ஆனால் நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்ற ஒரு சாட்சியை அங்கே அந்த ஒரு அறிக்கையை கட்டளையிடுகிறார். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு காரியம், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பிரியமானவர்களே, இந்த கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலையும் தன் மகளுடைய மரணத்தை ஜெயிக்க வேண்டும். மரணம், வியாதியின் மரணம் அங்கே அவளுக்கு இருக்கிறது. ஆனால் கானானியருடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கிறதை ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது அங்கே 26ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாருங்க, அந்த கானானிய ஸ்திரீயை குறித்து சொல்லும் போது அநேக காரியங்களிலே இயேசப்பா வித்தியாசமான முறையில பேசினாலும் இந்த கானானிய ஸ்திரீக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தை சொல்லுகிறார். பிள்ளைகளுடைய துணிக்கு எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை. ஏனென்றால் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைமைகளையும் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய காரியங்களையும் எடுத்து அதற்கு முக்கியத்துவம் அல்ல, ஒரு நாய்க்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் கூட பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கிறது. உலகத்துக்குரிய காரியத்திலே வாழுகிறதை அங்கே எடுத்து சொல்லுகிறார். ஒருவேளை கானானிய ஸ்திரீக்குரிய காரியங்களை அடுத்து வருகிற நிறைய செய்திகளிலே பேச இருக்கிறேன். இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த கானானிய ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம், தான் எதை அடைய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டாள். எப்படி ஆகிலும் அந்த மகள் சுகமடைய வேண்டும் என்றால் இயேசுவை தவிர வழியே இல்லை என்று அறிந்து கொண்டார். அந்த பிடிவாதமான விசுவாசம் அவளுக்கு இருந்தபடினால் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக்கடவுது. இந்த ஊழியத்திலையும் அப்படிதான் எடுக்கிற ஒவ்வொரு தரிசனங்களும் பிடிவாதத்தோடு கூட கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். தரிசனத்தை பெற்று அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும். ஒரே ஒரு நோக்கம் தான். இந்தியாவிலே 140 கோடிக்கு மேலான ஜனங்கள் கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசிலே 60 கோடிக்கு மேலான ஜனங்கள் ஒரே பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துடைய அன்பை அறியாத எத்தனை கோடி ஜனங்கள் இந்தியாவில் அழுகிறாங்க. ஏன் இந்த 4 மாநிலங்களை செலக்ட் பண்ணா, நெருக்கம் நிறைந்த மாநிலங்கள் சுவிசேஷத்திற்கு. தமிழ்நாட்டில் ஏராளமான மிஷினரிகள் வந்தார்கள். ஏராளமான மிஷினரிகள் வந்து ஊழியம் செய்தார்கள். தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒரு பெரிய அலை எழுப்புதலை கட்ட தந்து விட்டார். நானும் ஒரு மிஷினரி ஸ்கூல்ல தான் படித்தேன். மிஷினரி உருவாக்கின திருச்சபை தான். ஆனாலும் இன்னைக்கு இந்தியாவிலே இப்படிப்பட்ட மாநிலங்களிலே இயேசுவின் அன்பு செல்லவில்லை. அதற்கு நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. இந்த 4 மாநிலங்களும் பூரணமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற
அறிகிற அறிவுக்கு நேராய் வர வேண்டும் என்பதால் இந்த ஊழியத்துடைய தரிசனம். ஒரு பகுதி உதவி செய்ய ஆண்டவரிடத்திலே போராடுகிறோம், இன்னொரு பகுதி மிஷினரிகளை அனுப்ப பிரயாசப்படுகிறோம். ஒருவேளை எப்படி மிஷினரிகளை அனுப்ப போகிறீர்கள் என்று நீங்க கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வாரத்தை கொடுத்தார். இன்னைக்கு அநேக சிறு ஸ்தாபனங்கள் அந்த மாநிலங்களிலே வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியான போதுமான ஜபம் இருக்கலாம், மணி சப்போர்ட் இல்லை, பொருளாதார சப்போர்ட் இல்லை. அப்பொழுதுதான் ஆவியானவர் ஒரு வாரத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஸ்தாபனங்களுக்கு நேராக உதவி செய்ய வேண்டும் என்பதை கரங்களிலே கொடுத்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சில ஸ்தாபனங்கள் எங்களோட தொடர்பு பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். பின் நாட்களிலே நாங்களும் டைரக்டாய் சென்று ஊழியர்களை நிறைவேற்ற வாலிபர்கள் எழுப்பி வரும்போது அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்ப முயற்சி எடுக்கிறோம். இந்த வருட தரிசனங்களை ஆண்டவர் இந்த கானானிய ஸ்திரீக்குரிய விசுவாசத்தின்படி நீங்க பாருங்க. அந்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் நீங்க அடுத்த வசனத்துல இயேசு அந்த 28 வசனத்தை பாருங்க. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். எப்பொழுது அந்த கானானியுடைய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை அங்கே ஆண்டவர் அதற்கு அப்புறம் மேற்கொள்ள முடியவில்லையோ, அந்த விசுவாசம் ஆண்டவரிடத்திலே அதற்கு அப்புறம் கடந்து போகாமல் அவர் இறங்கி விடுகிறார். ஏன்னால் அந்த விசுவாசம் பெரிதாய் பார்க்கப்படுது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தேவையின் மத்தியிலே நீங்கள் இருந்தால் தயவு செய்து உங்களுக்கு அந்த விசுவாசத்தை மேலோங்க செய்யுங்க. கடன் வரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், உபத்திரவமா இருக்கலாம், அந்த ஒருவேளை போராட்டமா இருக்கலாம், ஒருவேளை பிசாசின் பிடி இருக்கலாம். நீங்கள் விசுவாசமா இருந்தால் கானானிய ஸ்திரீயாகிய மகளுக்கு விடுதலை கொடுத்த அதே தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசு பார்த்துக்கொள்ள ஊழியத்துடைய தரிசன தலைப்பு உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற, இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். எங்களுடைய அட்ரஸ் முகவரி உண்டு, நீங்க அதற்கு அனுப்புங்க. எங்களுடைய போன் நம்பர் உண்டு, அதற்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜப குறிப்புகளை எங்களுடைய பிரேயர் கான்டாக்ட் நம்பர்ல அனுப்புங்க. உங்களுக்கு ஜபிக்கிறோம், மேலான ஆலோசனை தாருங்கள். நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்தியாவில் உள்ள 4 நெருக்க நிறைந்த இந்த மாநிலங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவோம். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் ஏதாவது உதவி செய்வோம். அது அந்த உதவியுடைய பலன் பரலோகத்திலே நமக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு பார்த்துக்கொள்வார். உங்களை சார்பிலே உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.